ஹாய் நண்பர்களே, வணக்கம் எல்லாருக்கும். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துபாயில் வந்து மெயின் சிட்டி அந்த எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம எங்கே வரோம்னு சொன்னால் அபுதாபியில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே போகிறோம். இந்த சிக்னலில் ரீச் ஆகி போகிறோம் பாருங்கள். உண்மையிலே வந்து இந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான். கண்டிப்பாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு. நான் போனது ஃபுல்லாக எல்லாம் கொஞ்சம் அவுட்டர்லேயே போய்கிட்டு தான் போவேன். ஆனால் அதுவே வந்து மெயின் சிட்டி மாதிரி தான் இருக்கும். வாகனங்கள் அதிகமான மெயின் ரோடு, அதாவது அப்படின்னா துபாய் டு அபுதாபி ரோடு. அதில் வாகனங்கள் எனி டைம் வரப்போ இருக்கும். உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையானதாக இருக்கும். இப்போ நம்ம எங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த சிட்டி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கேரிஃபோர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அபுதாபி நியூ சலாமாவுக்கு பக்கத்தில் வந்து இது இருக்குது. இந்த ரோடு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப பெரிய ஒரு பைபாஸ் ரோடுங்க. ஆக்சுவலாக வந்து இங்கிட்டு ஒரு 6 காடி இங்கிட்டு ஒரு 6 காடி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம போய்கிட்டு இருக்கல அந்த ஷேக் ஷயீத் அந்த பள்ளி வளாகத்து வழியாக தான் நம்ம போகிறோம். இந்த பள்ளியோடைய வந்து பின்புறம் தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரோடு வந்து உண்மையிலே வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரோட்டில் தாண்டி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோடை பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிஸியான ரோடு. இதில் வந்து இப்போ நம்ம 2-3 சிக்னலில் வந்து நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். ரோட்டில் கிட்டத்தட்ட வந்து 6 ட்ராக் இருக்குது. ஸ்பீடு, ஹை ஸ்பீடு, மீடியம், லோ. இதில் வந்து நம்ம ரவுண்டாக பாட்டு அதோட வந்து ஒவ்வொரு ரோடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஃபுல்லாக பாருங்கள் அந்த அபுதாபிக்குள்ளே வந்து மெயின் சிட்டி. அந்த மெயின் சிட்டிலேருந்து நம்ம அந்த அவுட்டரில் கொஞ்சம் வெளியாக போகிற நேரத்தில் இது ஃபுல்லாக மெயின் சிட்டி. அந்த மெயின் சிட்டி உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பில்டிங், அந்த ரவுண்டு, அந்த காயின் பில்டிங்கு, புது பில்டிங் வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க அந்த இடத்துல. வெளியே பார்க்குறதுக்கு வந்து அபுதாபி வந்து ரஷ்ஷான இது. துபாய் ஆச்சும் ஓரளவு குளிர் டயத்தில் வந்து அந்த குளிருங்கிற இது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அபுதாபியில் வந்து குளிர்னா வந்து ஃபுல்லாக ஊட்டியை விட ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். குளிர் வந்து பயங்கரமாக தெரியும். அந்த அளவுக்கு வந்து அபுதாபி வந்து ஓப்பன் பிளேஸுங்க. துபாயில் வந்து நமக்கு கட்டடங்கள் அதிகமாக இருக்கனால அந்த குளிர் தெரியாது. வாகனங்கள் அதிகமாக இருக்கனால அதோடைய வெக்கம் இருக்கனால அந்த குளிரோடைய இது தெரியாது. அவுட்டரில் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த குளிரை நம்ம ஃபீல் பண்ணி அதை ரசிக்கலாம். உண்மையிலே வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதே மாதிரிக்க ரோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோடு எங்கே போனாலும் லைட்டு லாம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மெயின் வந்து அந்த லைட்டு தாங்க. இந்த ரோட்டுக்கு அழகு வந்து லைட்டு தான். அதுலேயும் வந்து அபுதாபி சிட்டியில் பொறுத்த அளவு ஒரு சில இடங்களில் ஒரே ஒயிட் லாம்பாக இருக்குது. ஒரு சில ஏரியாவில் எல்லோ லாம்பாக இருக்குது. அதனால் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்தாலும் கூட அதில் கவர் ஆகக்கூடிய வீடியோவும் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது. ரோடு சொல்ல தேவையே இல்லைங்க. என்னமோ சொல்லுவாங்கள்ல, டைல்ஸில் நம்ம சோறை போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. உண்மையிலேயே வந்து வேறு லெவலுங்க. நம்ம பாசையில் சொல்ல போனால் வேறு லெவல். துபாயில் வந்து எந்த அளவுக்கு சிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரிக்கு அபுதாபிலேயும் பெரிய சிட்டிகள் இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகழகான பில்டிங்கள் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு நைட் நேரத்தில் பார்க்கக்கூடிய இது வந்து அதிகமாக இருக்கும். உண்மையிலே வந்து சூப்பருங்க. இங்கேனா வாகனங்கள் வந்து மெயின் வந்து கரெக்டாக ட்ராக்கில் போகணும். அந்தந்த ட்ராக்கில் அந்தந்த ஸ்பீட் போகணும். அதே மாதிரிக்கு பின்னாடி வரக்கூடிய வண்டிகள் லாம்பு வந்து என்ன செய்வாங்கன்னா கன்சிமிட்டி காமிப்பாங்க. அப்படின்னா நம்ம டக்குன்னு அந்த அடுத்த ட்ராக்குக்கு மாறணும். ட்ராக் மாறையில் கொஞ்சம் கவனமாக மாறணும். வண்டி போய்கிட்டு இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக போய் டக்குன்னு மாறணும். பார்த்து வாகன ஓட்டிகள் வந்து கவனமாக செல்லுங்கள். ஹை ஸ்பீடு போகிற ரோட்டில் வந்து கவனமாக போங்க. 140 போகணும், அதுக்கு கீழே போகக்கூடாது. அப்புறம் 120, அப்புறம் 100, அப்புறம் 80.
இந்த மாதிரிக்க வந்து நம்ம துபாயில் வந்து லைசன்ஸ் எடுக்கிற அந்த பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஊரில் கூட ஈஸியாக ஓட்டிடலாம். எதிருமாக வண்டிகள் வரும். அவனும் 140 வருவான், நம்மளும் 140 போவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு இதாக ஆனால் என்ன ஆகுது, 2 பேருக்குமே லாஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உண்மையை மட்டும்தான். நீங்கள் கொண்டு போய் யார் மேலே இடித்தாலும் கூட நம்ம மேலே தான் தப்பு, இடிக்காதவனுக்கு மேலே தப்பு கிடையாது. அதனால் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். துபாயை பொறுத்த அளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நல்லா ஃபாலோ பண்ணணும். கண்ணை வந்து கேமரா மாதிரிக்கே டக் 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 டக்குன்னு திருப்பிக்கணும் வாகன ஓட்டிகள். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு எல்லா இடத்துலையுமே வண்டி போய்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ரைட்டில் ஏறினாலும் இண்டிகேட்டர் போடணும், லெஃப்ட் ஏறினாலும் இண்டிகேட்டர் போடணும், சைடு கண்ணாடி பார்க்கணும், சென்டர் கண்ணாடி வேறு பார்க்கணும். கவனமாக இருக்கணும். வண்டி வந்து எனி டைம் என்ன வேண்டாலும் ஆகலாம். ஏன்னா வாகனங்கள் அதிகமாக பயணித்து கொண்டு இருக்கிறனால வந்து ரோடு வந்து ரொம்ப ஜாமாக இருக்கும். கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வாகனத்தை பொறுத்தளவு என்ன நடக்குன்னு நமக்கு நினச்சி பார்க்க முடியாது. கடவுள் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அறிவான். கவனமாக செல்லுங்கள். வண்டி ஓட்டையில் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. நம்ம சேஃப்டிக்கு தான் நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை தான் அதில் 1 hour 2 hour நமக்கு லேட்டாகும். வண்டிக்கு பிரச்சனை, பல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறோம். இந்த துபாயை பொறுத்தளவு துபாயிலேருந்து அபுதாபி ரோடு வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தாங்க இருக்கும். ஒரு பப்ளிக் ஹாலிடே அன்றைக்கி மட்டும்தான் காலையில் கொஞ்சம் நேரம் ரோடு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடும். இது ஃபுல்லாக வந்து அபுதாபியோடைய சிட்டி வந்து பெரிய சிட்டிங்க. உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இது. அதே மாதிரிக்கே நீங்கள் இங்கே வந்து அபுதாபியில் உள்ள பெரிய கிரவுண்டு ஒன்று இருக்குது. ஏன்னா கிரிக்கெட் கிரவுண்டு. அன்றைக்கி போயிட்டுருக்கிறவங்கள ஏதோ ஒரு லீக் நடந்துக்கிட்டு இருந்துச்சு மேட்ச்சு. உண்மையிலே அபுதாபி வந்து சூப்பருங்க. அந்த கிரவுண்டை தாண்டி தான் நம்ம ரீச் ஆகி போய்கிட்டு இருந்தோம். அந்த ஏற்ற மாதிரிக்க பாருங்கள் இந்த ரோட்டில் பாருங்கள் இந்த டூரிஸ்ட் பஸ் போகுது. பஸ்ஸு எல்லாம் இங்கேனா பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. உண்மையிலே அந்த பஸ்ஸை பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். உள்ள சீட்னால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அபுதாபியில் வந்து அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குல்ல, கலிஃபா சிட்டி, அதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கலிஃபா சிட்டி இந்த ரோடு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இந்த சிட்டியில் வந்து பில்டிங்கள் எப்படிலாம் வச்சுருக்கான்னு பாருங்கள். சும்மா அப்படியே லைட்டை போட்டு எல்லாம் ஒரே பிளாக் அண்ட் அந்த ஒயிட்டு. அதான் நம்ம ஊர் மாதிரிக்கு எல்லா லைட்டையும் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லைட்டு யூஸ் பண்ணி எல்லாம் மெயினுட்டான ஒரு லைட்டு லாம்பு அதை போட்டிருக்காங்க. நம்ம வந்து கலிஃபா சிட்டிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த சிட்டி ஓரத்துலேயே நம்ம போய்கிட்டே இருக்கல பாருங்கள். நமக்கு பெரிய பெரிய பில்டிங்கு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ப்ளூ கலர் மெயினுட்டான லைட்டு தான் இருக்கும். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுலாம் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அபுதாபியை வந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இங்கே சொல்ல தேவையே இல்லை. அபுதாபியை பொறுத்தாலும் அதே மாதிரிக்கு துபாயிலே ஏகப்பட்ட ஏரியாக்கள் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் தேவை நமக்கு மணி, பைசா தேவை. பைசா இல்லாதட்டு எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெயினான சிட்டிகள் அதிகமாக இருக்குது. நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து தங்குறதுக்கு, சாப்பாட்டுக்கு, ரூமுக்கு எல்லாத்துக்கும் காசு வேணும். இங்கே வந்து எதை எடுத்தாலும் காசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரிக்க வந்து நம்ம ஒரு பெட்ரோல் போடுறதாலும் இந்த பெட்ரோல் பங்கில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு மாதிரிக்கு 2 ஒன்று தான் இருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பம்புலேயே வந்து 6 இருக்குது. இங்கிட்ட 6 இருக்குது. டக் டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இப்போ மெயின் சிட்டிக்குள்ளே வந்து அப்படியே ரீச் ஆகி வெளியாகிடும். அந்த பில்டிங்கை பாருங்கள் எந்த அளவுக்கு டிராஃபிக்கை ரூல்ஸ் பண்ணி வாகனங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக சிக்னலில் ஃபாலோ பண்ணி எல்லாம் நிற்கிறாங்க. நம்ம வந்து வேறு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இதான் வந்து நம்மளுடைய வண்டியுடைய வாகனத்துடைய ஒரு செயல். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரவுண்டாக பண்ணி வெளியாகி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை வந்து நம்ம அதிகமாக போடுவோம். பாருங்கள் வாகனம் வந்து கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரோட்டுக்கு கிராஸ் ஆகல அவங்க இண்டிகேட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.